Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஸ்ரீ சந்தியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வல்லக்கோட்டை பகுதியில் பழமையான ஸ்ரீ சந்தியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் கும்பாபிஷேகத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை பல்லாவரம் அருகே அயோத்தியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அனகாபுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த இக்கோயிலில் கடந்த 9ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் நடந்தது. இதையடுத்து நடைபெற்ற கும்பாபிஷேக திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஸ்ரீ வேளங்குடி கருப்பண சுவாமி கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ வேளங்குடி கருப்பண சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழாவையொட்டி கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு ஹோமங்களுடன் யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ வேளங்குடி கருப்பண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மகா ருத்ரேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாதனம்பாளைய தெருவில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகா ருத்ரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக விமானங்கள் மற்றும் ராஜகோபுரம் நிறுவப்பட்டு புனரமைப்பு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதையடுத்து மகா ருத்ரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே எல்லையம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குரிசை கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலில் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள ஆதிசக்தி முல்லை நாயகி மகா மாரியம்மன் அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முல்லைவாசல் கிராமத்தில் உள்ள மிக பழமை வாய்ந்த இந்த கோயிலில் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புனித நீர் ஊற்றி மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.